ரூட்டுத்தள விவகாரம் தொடர்பாக சென்னை பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் 100 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் மாணவர்கள் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், இதுகுறித்த முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் பேருந்து மீது ஏறி அடாவடி செய்த விவகாரம் தொடர்பாக 2 நபர்களை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். தற்போது 3ஆம் ஆண்டு படித்து வரக்கூடிய ஒரு மாணவரும் முன்னாள் ரூட்டுத்தலையும் கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பா இந்த விவகாரத்துல கீழ்ப்பாக்கம் காவல் நிலையத்தில் பதியப்பட்ட வழக்கு அடிப்படையில இந்த கைது நடவடிக்கையானது செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த 5ஆம் தேதி பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் ரூட்டுத்தள பிரச்சனையில் ஈடுபட்டு பஸ்ஸின் மீது ஏறி ஆட்டம் போட்ட வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. குறிப்பா பிராட்வே முதல் பூந்தமல்லி செல்லக்கூடிய 53 ரூட்டு மாணவர்கள் ரூட்டுத்தள விவகாரத்தில் இந்த சாலையின் நடுவே பட்டாசு கொளுத்தியும் போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தியும் பேருந்து மீது ஏறி ஆட்டம் போட்டு போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தியதோடு சாலை சென்ற பயணிகளுக்கு பெரும் தொல்லை கொடுக்கும் வகையில் இந்த வீடியோ அமைந்தது. அது மட்டும் இல்லாமல் காவல்துறையின் முன்னிலையிலே கல்லூரி முன்னிலையில் இருக்கக்கூடிய கேட்டின் மீது ஏறி இந்த மாலை போட முயன்றார்கள். இதுவும் அந்த வீடியோ இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வைரலான நிலையில் அமந்தக்கரை மற்றும் கீழ்ப்பாக்கம் போன்ற காவல் நிலையங்களில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. தற்போது இந்த கீழ்ப்பாக்கம் காவல் நிலையத்தில் பதியப்பட்ட வழக்கின் அடிப்படையில் 2 பேரை கைது செய்திருக்கிறார்கள். அந்த அப்பொழுது பணியில் இருந்த பெண் உதவி ஆய்வாளர் கொடுத்த வழக்கு புகாரின் அடிப்படையில் இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது 3ஆம் ஆண்டு பிகாம் ஜெனரல் படிக்கக்கூடிய சரவணன் என்பவரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அதே போல 2022ஆம் ஆண்டு படித்து முடித்த பச்சையப்பன் கல்லூரியின் முன்னாள் மாணவரும் 53 ரூட்டின் தலையாக இருந்த தங்கமணி என்பவரையும் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இந்த இருவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் அந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய 3ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய விக்கி என்ற மாணவர் உட்பட 100 மாணவர்கள் அடையாளம் கண்டு அவர்கள் மீது இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தொடர்ந்து அவர்களை கைது செய்யும் பணியில் ஈடுபட்டிருப்பதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அமந்தக்கரை பகுதியில் அந்த பஸ்ஸின் மீது ஏறி உட்கார்ந்திருந்த போது வெளியிட்ட வீடியோ அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர்களை கண்டறிந்து அவர்கள் மீதும் தனி வழக்கில் கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.